கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்து இயேசுவை தேடும் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, விசேஷமாக இந்த நாளிலே நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புத்தகத்திலே 89ஆம் சங்கீதம் 28வது வசனம். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கையை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலே இந்த சங்கீதத்திலே எஸ்ராகியனாகிய ஏத்தானின் மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம். ஆகவே இந்த சங்கீதம் முதல் வார்த்தையை வாசிக்கும் போதே கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். அதே நேரத்தில் 28ஆம் வசனத்தில் என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவன் நம்மை காக்கும் தேவனாயிருக்கிறார். நான் காப்பேன். ஒரு பழைய பாடல் இப்படி சொல்லுகிறது, காப்பா உன்னை காப்பார், காப்பவர் காப்பார், இன்னும் இனியும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பா உன்னை காப்பார், காப்பவர் காப்பார், இன்னும் இனியும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவன் நம்மை காக்கும் தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், உன்னை காப்பேன், பத்திரமாய் காப்பேன். என் அன்புக்குரியவர்களே, ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பெண் தன்னுடைய ஆபரணத்தையும் தன்னுடைய ஆடைகளையும் மறப்பாலோ, ஆனாலும் கர்த்தர் ஒருபோதும் நம்மை மறக்கவே மாட்டார். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை காப்பேன், உன் வாழ்நாள் எல்லாம் உன்னை காப்பேன், மரண பரிந்து உன்னை காப்பேன், ஒவ்வொரு நாளும் உன்னை காப்பேன், 365 நாளும் உன்னை காப்பேன், 24 மணி நேரமும் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, நம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடப்போமானால், அவருடைய கட்டளையை கை கொள்வோமானால், அவருடைய பிள்ளைகளாய் இந்த பூமியிலே சாட்சியாய் வாழ்வோமானால் அவர் நம்மை காப்பார். அவர் நம்மை காக்க வேண்டும் என்றால் நாம் அவருக்குள்ளே இருக்க வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும், அவர் பிள்ளையாக இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது அவர் காப்பார். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கர்த்தர் நம்மை கூட்டி சேர்ப்பார். கோழி தன் குஞ்சுகளுக்கு ஆபத்து என்று சொன்னால் கூவி அழைக்கும். எல்லா அந்த குஞ்சுகளும் ஓடி வந்து தன் தாயின் சிறகுக்குள்ளே ஓடி வந்து அடைக்கலம் புகுந்து கொள்ளும். அதுபோல கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் நம்மை காக்கிறவரா இருக்கிறார். ஆபத்துக்கு விலக்கி காக்கிறவரா இருக்கிறார். விபத்துக்கு விலக்கி காக்கிறவரா இருக்கிறார். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 121:7, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பொல்லாத சாத்தான், பொல்லாத பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி வகை தேடிக் கொண்டிருக்கிறான்.
அன்புக்குரியவர்களே, நாம் கர்த்தருடைய பிள்ளையாய் இருப்போமானால், கர்த்தருக்குள் இருப்போமானால், கர்த்தரோடு கூட இருப்போமானால், அந்த பொல்லாத சாத்தான், அந்த பொல்லாத பிசாசு நமக்கு விரோதமாய் ஒன்று செய்ய முடியாது. நமக்கு எந்த தீங்கையும் உண்டாக்க முடியாது. அவர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவரா இருக்கிறார். எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன் பட்சத்தில் இருப்பாரானால், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் இருப்பாரானால், கர்த்தர் உனக்கு நிழலாய் இருப்பாரானால், கர்த்தர் உனக்கு முன்னே செல்வாரானால் உனக்கு எந்த தீங்கும் உண்டாகாது. என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தருடைய வசனம் உனக்குள் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியான உனக்குள் இருக்கும் போது அவர் உன்னை விலக்கி காப்பார். இந்த நிகழ்ச்சியை காண்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை உனக்குள் இருக்கிறதா? வேத வசனங்கள் உனக்குள் இருக்கிறதா? கர்த்தருடைய ஆவியான உனக்குள் இருக்கிறாரா? அவர் உன்னோடு கூட இருக்கிறாரா? சற்று ஆராய்ந்து பார். நீ கர்த்தருக்குள் தான் வாழ்கிறாயா அல்லது உலகத்தானாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உலக மனிதனை போல அவநம்பிக்கையோடு இருக்கிறாயா? அவிசுவாசத்தோடு இருக்கிறாயா? நீ கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருப்பாயானால், கர்த்தர் மீது விசுவாசம் வைத்திருப்பாயானால், கர்த்தருடைய வசனம் உனக்குள் இருக்குமானால், கர்த்தருடைய ஆவியான உனக்குள் இருப்பாரானால், கர்த்தர் உன்னுடைய வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் இருப்பாரானால் உனக்கு எந்த தீங்கும் உண்டாகாது. எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். பக்தனாகிய யோபுனுடைய வாழ்க்கையில பல தீங்குகள் வந்தது. ஆனால் கர்த்தர் யோபுவை பாதுகாத்தார். யோபுவை பாதுகாத்தார். யோபுக்கு ஜீவனை கொடுத்தார். யோபுக்கு காணப்பட்ட தீங்கிலிருந்து அவனை விலக்கினார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை காக்கிறவரா இருக்கிறார். நான் உன்னை காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காப்பேன் என்று சொல்லுகிறார். எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பேன் என்று சொல்லுகிறார். வேதத்தில் அநேக மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்து கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார். எலியா என்றதான தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில எலியாவை கொல்லும்படியாக எசபேல் நினைத்தால் என்ன நடந்தது? எசபேல் மரித்து போனாலே தவிர தீர்க்கதரிசிக்கு ஒன்றும் ஆகவில்லை. இன்றைய வரைக்கும் எலியா மரிக்கவில்லை. காரணம் என்னென்றால் கர்த்தர் எலியாவுக்குள்ளே இருந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் எலியாவின் மேல் இருந்தார். கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்குள்ளே இருந்தது. ஆகவே இன்றைய நாள் வரைக்கும் எலியாவை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவரா இருக்கிறார். தீர்க்கதரிசிகளை கொல்லும்படியாக எத்தனையோ பேர் எழும்பினார்கள். எழும்பினவர்களெல்லாம் மரித்தார்களே தவிர கர்த்தருடைய பிள்ளைகளை ஒன்று செய்ய முடியாது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ விசுவாசமாய் இருப்பாயானால், நம்பிக்கையாய் இருப்பாயானால், வேத வசனத்தை பற்றி கொண்டிருப்பாயானால், இந்த வேத வசனத்தை வாசிப்பாயானால், இந்த வேத வசனத்தின்படி நடப்பாயானால் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இன்றைக்கு அநேகருடைய நம்பிக்கை விசுவாசம் என்ன? கர்த்தர் காப்பார். எப்பொழுது காப்பார்? யாரை காப்பார்? யாரை காப்பார்? அவருடைய பிள்ளைகளை தான் அவர் காக்க முடியும். யார் அவருக்கு பயந்து வாழ்கிறார்களோ, யாருடைய வசனத்துக்கு நடுங்குகிறார்களோ, யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ, யார் அவரை பின்பற்றுகிறார்களோ அவர்களை அவர் காப்பார். தானியேலை கர்த்தர் காப்பாற்றினார். சிங்கத்தின் வாயில் இருந்தவனை காப்பாற்றினார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அவர் உன்னையும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவரா இருக்கிறார். அவர் சொன்னார், நான் உன்னை விலக்கி காப்பேன். எல்லா தீங்குக்கும் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அடுத்தபடியாக வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி உன்னை காப்பார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அநேக காரியங்களிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடன் பிரச்சனையிலே சிக்கி தவிக்கிறார்கள், வியாதியிலே சிக்கி தவிக்கிறார்கள், பாவத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், மந்திரம் மாந்திரிகம் சூனியம் போன்ற காரியங்களில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். நீ கர்த்தரையே நம்பி இருப்பாயானால் கடன் என்னும் சிறையிலிருந்து கர்த்தர் உன்னை விலக்கி காப்பார்.
நோய் என்னும் சிறையிலிருந்து விலக்கி காப்பார். பாவம் என்னும் காரியங்களிலிருந்து உன்னை விலக்கி காப்பார். எல்லா சிக்கல்களையும் கர்த்தர் மாற்றுவார். அவர் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற வேடனுடைய கண்ணியில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற குருவியை அவர் விலக்கி காப்பார். மிருகங்களை விலக்கி காப்பார். ஒரு பறவையும் மிருகத்தையும் காக்கிறவர். அவரால் உண்டாக்கப்பட்ட உன்னை அவர் காக்க மாட்டாரா? நிச்சயம் உன்னை காப்பார். அவர் உன்னை காப்பார். கர்த்தர் உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நீ தான் சொல்லுகிறாய், கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் எனக்கு உதவி செய்யவில்லை, கர்த்தர் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாயே. என் அன்பு சகோதரியே, சகோதரனே, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்கிறது, கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி அவர் தமது தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இன்றைக்கு உன் வழியிலே கர்த்தர் இருக்கிறாரா? உன் வாழ்க்கையிலே கர்த்தர் இருக்கிறாரா? உனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறாரா? அப்படி இருந்தால் அவர் உன்னை காப்பார். அவர் இல்லை என்றால் நீ சிக்கிக் கொள்ளுவாய். அவர் இல்லை என்றால் நீ தவித்திருப்பாய். அவர் இல்லை என்றால் உன்னை ஒருவரும் காப்பாற்ற முடியாது. அவர் இருந்தால் மாத்திரம்தான் உன்னை காப்பாற்ற முடியும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, சாலமோன் ஞானி என்ன எழுதுகிறார்? கர்த்தர் என் நம்பிக்கையாய் இருந்து கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். சாலமோனுடைய வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள். ஆனாலும் சாலமோனை கர்த்தர் பாதுகாத்தார். சாலமோனோடு கர்த்தர் இருந்தார். அவனுக்கு விசேஷத்தை ஞானம், அறிவு கர்த்தர் கொடுத்திருந்தார். விசேஷத்தை ஒரு அபிஷேகம் பெற்றவனாய், விசேஷத்தை ஞானம் உள்ளவனாய், விசேஷித்த ஒரு மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இன்றைக்கு உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் அவர் உன்னை காப்பார். அவர் உன்னை விலக்கி காப்பார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். இன்றைக்கு உன் வழிகளிலே கர்த்தர் உனக்கு முன்னே செல்கிறவராக இருக்கிறார். உன் வழிகள் எல்லாம் அவர் நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதையை சபைப்படுத்துவார். உன் வழியில் அவர் இருக்கிறாரா? உன் வாழ்க்கையில் அவர் இருக்கிறாரா? உன் தொழில் அவர் இருக்கிறாரா? உன் குடும்பத்தில் அவர் இருக்கிறாரா? அவர் இருந்தால் அவர் உன்னை காப்பார். உன் தாயை காப்பார், தகப்பனை காப்பார், உன் மனைவியை காப்பார், உன் கணவனை காப்பார், உன் பிள்ளைகளை காப்பார், உனக்குண்டான வருமானத்தை காப்பார், உனக்குண்டான ஆசீர்வாதத்தை காப்பார், உனக்குண்டான எல்லாவற்றையும் அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்பு சகோதரியே, வேதம் சொல்கிறது, கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். அடுத்தபடியாக வசனம் சொல்கிறது, எரேமியா புஸ்தகம் 31 அதிகாரம், எரேமியா புஸ்தகம் 31:10 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மெய்ப்பெண் தன் மந்தையை கொண்டு ஒரு மெய்ப்பெண் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவன் நல்ல மெய்ப்பனாயிருக்கிறார். இஸ்ரவேலின் மெய்ப்பன் நல்லவராயிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, சங்கீதக்காரன் எழுதுகிறார், கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், அவர் சிங்கத்தின் வாய்க்கு என்னை தப்புவிப்பார். கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், அவர் கரடியின் வாய்க்கு தப்புவிப்பார். கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், அவர் ஓநாய்களின் வாய்க்கு என்னை தப்புவிப்பார். கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், துஷ்ட மிருகங்களின் வாயிலிருந்து என்னை காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார். துஷ்ட மனிதருக்கு என்னை காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார். மந்திரங்களுக்கும் மாந்திரிகளுக்கும் சூனியங்களுக்கும் கர்த்தனை காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கும் போது நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை பின்பற்றும் பொழுது அவர் நமக்கு மெய்ப்பராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். இஸ்ரவேலே, என் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு மெய்ப்பரா இருக்கிறாரா? நீ அவருடைய ஆடுகளாய் இருக்கிறீர்களா? நீங்கள் அவருடைய ஆடுகளாய் இருப்பீர்களானால், நீங்கள் அவருடைய ஆடாய் இருப்பீர்களானால் அவர் உங்களை காப்பார். அவர் உங்களுக்கு மெய்ப்பனாய் இருக்கிறபடினாலே அவர் உங்களை காக்கிற வல்லவரா இருக்கிறார். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல மெய்ப்பனாக இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை காப்பாற்றி இருக்கிறார். இன்றைக்கும் அவர் காக்கிறவரா இருக்கிறார்.
வேதம் சொல்லுகிறது, ஒரு மெய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார், இஸ்ரவேலை காப்பார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு மந்தையை காக்கும் வண்ணமாக கர்த்தர் உன்னை காப்பார், உன் குடும்பத்தை காப்பார், உன் தொழிலை காப்பார், நீ கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பார், உன் வருமானங்களை ஆசீர்வதிப்பார், நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட வருவார், நல்ல மெய்ப்பனாகிய தேவன் உன்னோடு கூட இருப்பார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறீர்களா? மந்தையில இருக்கிறீர்களா? மெய்ப்பருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறீர்களா? மெய்ப்பருக்கு கீழ்ப்படுகிறீர்களா? மெய்ப்பரை பின்பற்றுகிறீர்களா? சற்று ஆராய்ந்து பாருங்கள். மெய்ப்பருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒவ்வொரு ஆட்டையும் மெய்ப்பன் காப்பாற்றுவார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, நல்ல மெய்ப்பனாகிய இயேசுவுக்கு செவி கொடுக்கிறாயா? இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறாயா? இயேசுவை பின்பற்றுகிறாயா? அப்படி கீழ்ப்படிவாயானால், பின்பற்றுவாயானால், செவி கொடுப்பாயானால் அவர் உன்னை காப்பார். மந்தையை காக்கும் வண்ணமாய் உன்னை காப்பார். கர்த்தர் உன் மெய்ப்பராயிருக்கிறார். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார். அவர் என்னை காக்கிறார். உன்னையும் காப்பார், உன்னையும் காப்பார், கடைசி வரையும் காப்பார். எல்லா மனிதனும் நான் உன்னை காப்பேன், நான் உனக்கு உதவுவேன், நான் உன்னை காப்பாற்றுவேன் காப்பாற்றுவேன் என்று கைப்பிடித்த ஒவ்வொருவரும் விட்டு விலகி செல்வார்கள். காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் விட்டு விலகி போய் விடுவார்கள். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, வேதத்தில் எப்படி ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். ஒரு மனிதன் எருசலேமை விட்டு எரியோவுக்கு போகிறான். எரியோவுக்கு போகும் வழியிலே அவன் கள்ளர் கையிலே அகப்பட்டான். அவனிடத்திலே பணம், அவனிடத்தில் இருக்கிற பொருளை எல்லாம் உருந்தி கொண்டு அவனை குற்றுயிரும் கொலையுருமாய் விட்டு சென்றார்கள். குற்றுயிரும் கொலையுருமாய் இருந்த அவனை காப்பாற்ற ஆசாரியன் அந்த பக்கம் வருகிறான், விட்டு விலகி செல்கிறான். லேவியன் வருகிறான், அவனும் விட்டு விலகி செல்கிறான். ஆனால் சமாரியன் அவனை காப்பாற்றினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பேர் நல்ல சமாரியன். குற்றுயிரும் கொலையுருமாய் இருந்தவனை கண்டு அநேகர் விலகி போனார்கள். இந்த உலகம் உன்னை விட்டு விலகி போய்விடும். நீ கஷ்டப்படும் போது, நீ நஷ்டத்தில் இருக்கும்போது, நீ ஆபத்தில் இருக்கும்போது, நீ வியாதியில் இருக்கும்போது, நீ துன்பப்படும் போது, துயரப்படும் போது, நீ பசியோடு பட்டினியே இருக்கும்போது உன்னை இந்த உலகம் விட்டு விலகி போய்விடும். வேலை இல்லை என்றால் உன்னை விட்டு விலகி போய் விடுவார்கள். பணம் இல்லை என்றால் உன்னை விட்டு விலகி போய் விடுவார்கள். உனக்கு எந்த விதமான தகுதி இல்லை என்றால் உன்னை விட்டு விலகி போய் விடுவார்கள். ஆனால் உன்னை விட்டு விலகி போகாத ஒருவர் இருக்கிறார். அவர் நல்ல சமாரியனாகிய இயேசுவா இருக்கிறார். ஆகவே இந்த நல்ல சமாரியனாகிய இயேசு அந்த குற்றுயிரும் கொலையுருமாய் இருந்தவனை தன்னுடைய கழுதையின் மேல் ஏற்றி கொண்டு போய் சத்திரத்தான் கையிலே ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நல்ல சமாரியன் காப்பாற்றினார். நல்ல சமாரியன் இன்றைக்கு காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் ஒரு மந்தையை காக்கும் வண்ணமாக உன்னை காப்பேன்னு சொல்லுகிறார். உன்னை காக்கும் தெய்வம் உயிரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். அவர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, அடுத்தபடியாக சங்கீத புஸ்தகம் 121:8 சொல்லுகிறது, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இதர்மோர் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். போக்கையும் வரத்தையும் காப்பார். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் போகும்போது ஜெபிக்கிறதில்ல, வரும்போது ஜெபிக்கிறதில்ல. பல விதமான ஆக்சிடென்ட், விபத்துக்குள்ளாகிறார்கள். கர்த்தர் உன் போகையிலும் உன் வருகையிலும் இருக்க வேண்டுமானால் நீ ஜெபித்து விட்டு கடந்து செல்ல வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வசனத்தை விசுவாசிக்க வேண்டும், அந்த வசனத்தை அப்பியாசிக்க வேண்டும், அந்த வசனத்தை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும், அதே நேரத்தில் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து இருப்பீர்களானால், உண்மையாக இருப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு சேதமும் உண்டாகாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வரும்பொழுது 40 வருஷம் அவர்களோடு கூட இருந்தார். அவர்கள் பிரயாணங்களிலே கர்த்தர் கூட இருந்தார். அவர்கள் போக்கு வரத்தை கர்த்தர் பாதுகாத்தார். அவர் போகும்பொழுது வரும்பொழுது அவரோடு கூட இருந்தார், துணையாய் இருந்தார், நிழலாய் இருந்தார், பாதுகாப்பாய் இருந்தார், மேகஸ்தவமாய் இருந்தார், அக்னிஸ்தவமாய் இருந்தார். இன்றைக்கும் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். உன்னை காக்கிறவராக இருக்கிறார். என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்புக்குரிய சகோதரியே, என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் என்றென்றைக்கும் காப்பார்.
திருமண காரியத்துக்கு நீங்கள் செல்வீர்களானால் ஜெபித்து விட்டு செல்லுங்கள். ஆலயத்துக்கு செல்வீர்களானால் ஜெபித்து விட்டு செல்லுங்கள். எங்கே சென்றாலும் ஜெபித்து விட்டு நீங்கள் செல்லும்போது கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஜெபம் உங்களை பாதுகாக்கக்கூடியது. வசனம் உங்களை பாதுகாக்கக்கூடியது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறபடி சங்கீதம் 121:8 கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் என்றென்றைக்கும் காப்பார். நம்முடைய தேவன் என்றென்றைக்கும் காக்கிறவராக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 121:7 கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை உன்னுடைய ஆத்மா தோய்ந்து போயிருக்கலாம், விடாய்த்து போயிருக்கலாம், உன் ஆத்மா நொறுங்கி போயிருக்கலாம், உன் ஆத்மா உடைந்து போயிருக்கலாம், நீ மிகுந்த வேதனையோடு கூட வியாகுலத்தோடு கூட காணப்படலாம். ஆனால் கர்த்தர் உன்னை காக்கிறவராக இருக்கிறார். உன் ஆத்மாவை காக்கிறவராக இருக்கிறார். அநேக நேரங்களிலே ஆத்மா சோர்ந்து போகிறது, மனம் சோர்ந்து போகிறது, உள்ளம் சோர்ந்து போகிறது. அந்த சோர்ந்து போகிற ஆத்மாவை பார்த்து சொல்கிறார், ஆத்மாவே கலங்காதே, ஆத்மாவே திகையாதே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதால். என் அன்புக்குரியவர்களே, திடனற்று இருக்கும்போது, கலங்கி இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் உன் ஆத்மாவை காப்பார். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அந்த ஆத்மா மனம் திரும்பும் போது அந்த ஆத்மாவை அவர் காக்கிறவரா இருக்கிறார். எந்த மனிதன் மனம் திரும்புகிறானோ அந்த ஆத்மாவை காப்பார். பாதாளத்துக்கு விலக்கி காப்பார், பாவத்துக்கு விலக்கி காப்பார், சாபத்துக்கு விலக்கி காப்பார், நோய் பிணிகளுக்கு விலக்கி காப்பார், எல்லா விதமான ஆபத்துக்கு விலக்கி காப்பார். வேதம் சொல்கிறது, என் அன்புக்குரியவர்களே, அவர் உன் ஆத்மாவை காப்பார். உன்னுடைய ஆத்மாவை மாத்திரமல்ல, உன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய ஆத்மாவையும் கர்த்தர் காக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் லாசருடைய ஆத்மாவை காப்பாற்றினார். லாசருக்கு ரட்சிப்பை தந்தார். லாசரை கர்த்தர் விடுவித்தார். லாசருடைய ஆத்மா ஆபிரகாம் மடிக்கு சென்றது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, வேதம் சொல்கிறது, நான் என் கிருபையை என்றென்றைக்கும் காப்பேன், என் கிருபையை என்றென்றைக்கும் காப்பேன். உன்னை தீங்குக்கு விலக்கி காப்பேன், உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பேன், ஒரு மந்தையை காக்கும் வண்ணமாக காப்பேன், உன் போக்கையும் உன் வரத்தையும் காப்பேன், உன் ஆத்மாவை காப்பேன். என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், நம்புவீர்களானால், இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தையை கேட்ட என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் மனமுடைந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியை காண்கிறார்களோ கேட்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர்களை காக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் காக்கும் தெய்வம் என்பதை நிரூபியும். நீர் காக்கிற தெய்வம், காப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். மரண பரிந்தும் காப்பேன் சொன்னீர், ஆத்மாவை காப்பேன் சொன்னீர், எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன் சொன்னீர், உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பேன் சொன்னீர், ஒரு மந்தையை காப்பது போல காப்பேன் சொன்னீர். அப்படியாக இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்து நடத்துவீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும்படி ஜெபிக்கிற சுவாமி. இந்த நிகழ்ச்சியை காண்கிற எத்தனையோ பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள், வேலை வாய்ப்பு தாரும். நிகழ்ச்சியை காண்கிற எத்தனையோ பேர் வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி தாரும். நிகழ்ச்சியை காண்கிற எத்தனையோ பேர் திருமண காரியத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொருக்கும் நல்ல வாழ்க்கையை அமைத்து தாரும். நிகழ்ச்சியை காண்கிற எத்தனையோ பேர் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கபடியே ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை காண்கிற எத்தனையோ பேர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் நோய்களிலிருந்து அவர்களை நீர் குணமாக்கும்படியே ஜெபிக்கிறோம். ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியம் செய்யும் இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பிற்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கோர் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. இயேசு செவி கொடுக்கிறார் சர்வதேச ஊழியங்கள் நடத்தும் யூதா இறையியல் பாடசாலை நடைபெறவுள்ளது. இதில் திறமையாக போதிக்கக்கூடிய வேத பண்டிதர்கள் மூலமாக பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் இதில் இணைந்து படிக்க விரும்புகின்றவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு போதகர் ஜே. ஜஸ்டின் பிரபாகர், இயேசு செவி கொடுக்கிறார் சர்வதேச ஊழியங்கள், எண் 147, காந்தி மெயின் ரோட், சங்கர் நகர், பம்மல், சென்னை 75. செல்போன் 7397451314 மற்றும் 9840727485. In English, Reverend J. Justin Prabhakaran, Jesus Heals International Ministries, number 147, Gandhi Main Road, Shankar Nagar, Pammal, Chennai 75. Cell phone 73974513114 and 984072745. God bless you. அன்பான தேவ ஜனங்களே, சென்னை பல்லாவரத்தை அடுத்த பம்மலில் உள்ள சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபையில் ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகின்ற ஆராதனை நேரங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை நடைபெறும். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு திறப்பின் வாசல் ஜெபம். சனிக்கிழமை காலை 11 மணிக்கு உபவாச ஜெபமும், ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் மாலை ஸ்தோத்திர ஜெபமும், முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் திருவிருந்தோடு கூடிய பரிசுத்த ஆராதனையும் நடைபெறுகிறது. அன்பிற்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபையில் நடைபெறுகின்ற இவ் ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெற்று ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்தி துதிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபை, எண் 147, காந்தி மெயின் ரோட், சங்கர் நகர், பம்மல், சென்னை 600075. எங்களுடைய வங்கி கணக்கு எண் HDFC 5001004662241667. IFSC கோட் HDFC 00041166 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக என்று உங்களை அன்புடன் அழைக்கும் போதகர் ஜஸ்டின் பிரபாகரன். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 7394541314 மற்றும் 9840727485. மிக்க நன்றி.